ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஞ்சாயத்து செக்ரட்டரியோட கேஸ் டீட்டெயில்ஸ் என்ன. ஆக்சுவலி பஞ்சாயத்து செக்ரட்டரியோட இன்டர்வியூ வந்து டிலேட் ஆயிடுச்சு. ஸோ எதனால டிலே ஆயிடுச்சு, கேஸ்னால தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் நான் நிறையா வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் முன்னாடி வீடியோலேயே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மோஸ்ட்லி ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடந்துரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் சொன்னீங்க, இன்னும் ஏன் அந்த ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதுவுமே வரலையா, அதுக்கு ஏதாச்சும் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் வீடியோ தான். ஸோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஹைப் பண்ணுங்கள் வீடியோவை. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எனக்கு யார் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிடுறேன். ஸோ நான் போன வீடியோவில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போட்டு அங்கே சார்ட் பண்ணிவிட்டு அந்த ஹிஸ்ட்ரி அப்படியே நான் ஷோ பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அவர்கிட்ட தான் நான் வந்து கேட்டேன் ஃபர்தராக. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக்கில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டப்ப அவர் வந்து இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் என்கிட்ட என்ன ஷேர் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக வந்து 3 கேஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ 2 இல்லை 3 கேஸ் வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு கேஸோட டீட்டெயில்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ எனக்கு வந்து இவர் கேஸ் டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த வெப் காப்பி அப்படின்னு காட்டுது பார்த்தீங்களா, இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து எடுத்ததோட வெப் காப்பி தான். ஸோ பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த கோர்ட் கேஸில் என்னென்ன நடந்திருக்கு எல்லா டீட்டெயில்ஸையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே வந்து ஜட்ஜ் பேர், அதுக்கப்புறம் இந்த கோர்ட் கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் வந்து அவங்களோட ப்ரைவசிக்காக நான் எல்லாமே ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பெட்டிஷன் போட்டது யார், அவங்க நேம் இங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ யாருக்கு பெட்டிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அந்த டிஎன்ஆர்டியோட டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்னையில். ஸோ அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு 2 இது போயிருக்கு. இவங்க 2 பேர் தான் ரெஸ்பாண்டன்ட். ஸோ பெட்டிஷன் யார் போட்டதுங்கிறது நேம் போட்டுட்டாங்க. ஸோ இந்த பெட்டிஷனில் அவங்க மேஜராக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5/12/2025 அன்னைக்கு நம்மளோட டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து யார் யாருக்கு இன்டர்வியூ அந்த செலக்டட் லிஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் அவங்களோட நேம் வந்து இட் சீம்ஸ் இல்லை. ஸோ அந்த ஏன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அவங்க கேட்டுட்டு, ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் வர வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு அவங்க வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேஸ்க்கு நம்மளோட கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த வக்கீல் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி ரூல் வந்து 2023 கொண்டு வந்தது. ஸோ ஆன்லைனில் எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஒரு ரூல் புக் பார்த்து தான், இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி ஹேண்ட் புக் பார்த்து தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும், எவ்வளோ மார்க்குக்கு நடக்கும், ஸோ இன்டர்வியூ எவ்வளோ மார்க்குக்கு நடக்கும், இது எல்லாமே எக்ஸாம் இன் த சென்ஸ் இன்டர்வியூ எவ்வளோ மார்க், அதே மாதிரி 10th மார்க்கு எவ்வளோ மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா என்னோட சேனலில். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ரூல் புக் பார்த்து தான். ஸோ அந்த ரூல் புக்கில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ ரூல் பிரகாரம் நீங்கள் 10th எடுத்த மார்க்கை 85% கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இன்டர்வியூ மார்க் வந்து ஒன்லி வந்து 15% தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி இது ஒரு ஓப்பன் காம்படிட்டிவ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க 2023 அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வக்கீல் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அது 85%க்கு கன்வே ஆகும். அதே மாதிரி 15 மார்க்குக்கு மட்டும் தான் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வந்து அவர் ஜட்ஜுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பெட்டிஷன் வந்து போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிசி டிஎன்சி, அதாவது உமன் கேட்டகரி. இன்னுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விடோவா வேற இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஜாப் ஏன் செலக்ட் ஆகலை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், ஸோ அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. நான் ஏன் செலக்ட் ஆகலை டீட்டெயில்ஸ் அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து 9ஆம் தேதி டிசம்பரே போட்டுட்டாங்க. அன்னைக்கு மெரிட் லிஸ்ட் எதுவுமே வந்து ஆன்லைனில் வரல. ஸோ 39 போஸ்டிங் இருக்குது. அதில் 2 போஸ்டிங்ஸ் வந்து அந்த எம்பிசி டிஎன்சிக்கு அலோகேட் பண்ணியிருந்தாங்க. 2 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 பேர் செலக்ட் ஆகிருப்பாங்க. அதில் ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் சைடில் வக்கீல் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் போட்டவங்க 220 மார்க் தான் 10th எடுத்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 37.40 மார்க் பர்சன்டேஜ் தான் வருது. ஸோ நம்ம நெடிஸ்லேருந்து 220 மார்க்னா அதை வந்து 85% கன்வெர்ட் பண்ணுறப்ப 37.47% தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அதே மாதிரி இந்த விடோ கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் அந்த 4/9/2025 அன்னைக்கு ஒரு ஹேண்ட் புக் வெளியிட்டாங்க டிஎன்ஆர்டி வெப்சைட் இதில் அஃபிஷியல் டீட்டெயில. அதில் வந்து 10th மார்க் 85% அதே இது தான் திரும்பி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ மார்க் பொறுத்து தான் செலக்ட் ஆவாங்க. அதே மாதிரி 1:5 ரேஷியோவில் செலக்ட் ஆவாங்க அப்படின்னு போட்டுட்டாங்க. ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எம்பிசி டிஎன்சியோட வெயிட்டேஜ், அதாவது கட் ஆஃப் மார்க் அதிகபட்சம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பியூட் விடோக்கு 63.24. அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 37 சம்திங் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதுவுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க வெறும் 220 மார்க் எடுத்ததுனால தான் அவங்க இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆகலை. ஸோ அவங்களுக்கு மேலே 63.24 அதுக்கு கீழே உள்ளவங்க எல்லாருமே செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு வந்து இந்த கோர்ட்டில் இந்த
டீட்டெயில்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் தரப்பிலேருந்து சொல்லியிருக்காங்க. அதே மாரி செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே கவர்மெண்ட் ரூல் படி தான் நடந்திருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அ ஹானரபிள் அந்த ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்றீங்களோ, அது எல்லாமே நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட்ட டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. பட் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இந்த செலக்ஷன் ப்ராசஸ் ஏன் வந்து அவங்க செலக்ட் ஆகல, அது எல்லாமே வந்து அஃபிஷியலா வந்து நம்ம யாருக்குமே தெரியாது. ரேங்க் லிஸ்ட் எப்படி பப்ளிஷ் பண்றாங்கன்னு. ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் என்னவோ அதையுமே வெளியிடலாம் அப்படிங்கிற மாரி அந்த கோர்ட்ல வந்து டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதேமாரி இங்க பார்த்தீங்கன்னா, திஸ் அலிகேஷன் ஹாஸ் பீன் டினைட். ஸோ இந்த அலிகேஷன் வந்து டினைட் பண்றோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் பேஸ் தான். இதுல வந்து டிஎன்ஆர்டிக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்ட்டு அவங்க ப்ரூஃப் ஷோ பண்ணிட்டாங்க. இவங்க 220 மார்க், அதாவது 37% தான். இவங்களோட 63% அதாவது எம்பிசிடிஎன்சிலேயே அந்த டிஸ்பியூட் வீடியோ கேட்டகரியிலே இவங்களோட ஹையஸ்ட் மார்க் இருந்ததுனால தான் இவங்க செலக்ட் ஆகல அப்படின்னு ப்ரூவ் சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு அந்த மார்க் லிஸ்ட், மெரிட் லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ல வந்ததுக்கு இந்த சிஸ்டர் தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இவங்க இந்த கோர்ட் கேஸ் போட்டதுனால மட்டும் தான் அவங்க நமக்கு வந்து அந்த இடத்துல அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கான அந்த மெரிட் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த மெரிட் லிஸ்ட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஒரே ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. இது எப்போ டிஸ்மிஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரண்ட்லேயே சொல்லியிருந்தேன், 10ஆம் தேதியே டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எதுக்கு இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் இப்போ எதுக்கு ஷேர் பண்றோம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்து தான். பட் இப்போ ஹோல்டு வந்து இதனால கிடையாது. ஸோ சேம் மெட்ராஸ் ஹைகோர்ட்லயே பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 கேஸஸ், ஒண்ணு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட், இன்னொன்னு என்ன அப்படின்னு அஃபிஷியலா எனக்கு தெரியல. ஸோ இன்னும் 2 கேஸஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2 கேஸஸோட ஹியரிங்ஸ் தான் இந்த வீக் போகும். ஒண்ணு வந்து அவர் முன்னாடி சொன்ன மாரி ஜனவரி 4 இல்ல 5, அந்த ஜனவரி 4 கோர்ட் தொறந்தப்புறம், அதாவது 5ஆம் தேதி கோர்ட் தொறந்தப்புறம் கண்டிப்பா வந்து கேஸுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கோர்ட்ல வந்துரும். அத பத்தி நாங்க அதுல ஐ மீன்ஸ் அப்பீல் பண்ணி, ஸோ அந்த கேஸ வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் இப்ப போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 2 கேஸுமே டிஸ்மிஸ் ஆன அப்புறம் தான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து டிஎன்ஆர்டி அஃபிஷியல் வெப்சைட்லயே நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாரு. அவர் சொன்னது என்னன்னா, ஒன்ஸ் இந்த கேஸ் எல்லாமே டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ நாங்க அஃபிஷியல் டிஎன்ஆர்டி வெப்சைட்ல உங்க எல்லாருக்குமே வந்து நெக்ஸ்ட் இன்டர்வியூ டேட் என்ன அப்படின்னு சொல்லிடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஏன் ஷேர் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மோர் கைண்ட் ஆஃப் ப்ரூஃப். ஸோ எனக்கு என்ன ப்ரூஃப் கிடைக்குதோ அது எல்லாமே வந்து நான் கேட்டு தான் உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்றேன். ஸோ இந்த மாதிரி வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் உங்க எண்டுல, ஸோ உங்களோட டிஎன்ஆர்டி வெப்சைட்ல இல்ல டிஎன்ஆர்டி டீம்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஒர்க் பண்றாங்கன்னா, அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி ஷேர் பண்ண முடிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா. அதையுமே நம்ம சேனல்ல போடுறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். ஸோ டிஎன்ஆர்டி அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ எங்க ஊர்ல நான் போய் இந்த டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்கு லைக் 2, 3 டேஸ் போனேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக்கிங்குமே ஒரு சில டிலே ஆயிடுச்சு. ஸோ அந்த கேஸ் டீட்டெயில் கிடைக்கிற வரைக்குமே நான் பஞ்சாயத்து செக்ரட்டரி ஆஃபீஸ்லயும் போய் செக் பண்ண வரைக்கும். ஸோ இன்னைக்கு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து செக்ரட்டரி எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்தரா பஞ்சாயத்து ஆஃபீஸே வந்து க்ளோஸ்ல தான் இருக்குது அப்படின்னு சொன்னாரு. ஸோ இந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் உங்க ஊர்லயுமே ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. ஸோ முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா உங்க ஊர் பஞ்சாயத்து ஆஃபீஸ் போய் எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி எதுக்காக ஸ்ட்ரைக் பண்றாங்க? இத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல. ஸோ அவரே என்ட்ட சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து செக்ரட்டரி ஸ்ட்ரைக் எதுக்காக போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த பென்ஷன் அமௌண்ட் அந்த இது ரிலேட்டடா சம் இஷ்யூஸ் இருக்கு. அதே மாரி சேலரி, பெர்மனன்ட் ஜாப் அந்த மாரி நெறைய போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து நாங்க வந்து இப்போ ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த ஸ்ட்ரைக் முடிஞ்ச அப்புறம் தான் ஃபர்தர் அப்டேட் எதா இருந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ உங்களுக்கும் இந்த மாரி வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சுச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நான் Facebook அண்ட் Instagramல ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனல்ல நான் ஷேர் பண்றேன். ஸோ அதே மாரி இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சோனே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு ஃபாஸ்ட்டா வந்து என்னோட வொர்க்கிங் டைம்ல மேக் பண்ணது. ஸோ இதுல ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தா கண்டிப்பா மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய் பாய்.